ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான முறையில் இட்லி தோசைக்கு ஏற்ற சட்னியை பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், இதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயம் லைட்டாக ப்ரௌனாக வந்தால் போதும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கணும். நான் இதில் ஒரே ஒரு தேங்காய் விதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப லைட்டாக கொஞ்சம் கொரப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. இந்த சட்னி இட்லி, தோசைக்கு, ரசம் சாதம், பழைய சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.